விடாதுங்க. இந்த டைரக்ஷன் விட்டீங்கன்னா காய் உடச்சிடும். இப்படி வெட்டிங்கன்னா தான் வந்து காய் டேமேஜ் ஆகும். ஆனால் இதில் எதுவும் பண்ணாதுங்க. இதுவரையும் நம்ம கை போடாங்க. கை உள்ளே விடா ஒன்றும் இல்லை. சேஃப்டி பற்றியில் பிரச்சனை இல்லை. விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து விவசாய தொழிலுக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தோட வருத்தமாவே இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய தோப்பு வச்சுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தேங்காய் எடுத்து போடுறதுல இருந்து அதுக்கு எடுத்து கொண்டாந்து சேர்த்து அதை உரிச்சு கொண்டே களத்துல சேர்த்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. சோ அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இயந்திரத்தை வந்து நம்ம பக்கத்துல ஒரு நண்பர் வந்து எடுத்து செஞ்சிட்டு இருக்காரு. அது என்ன டீட்டெயில் அந்த மட்டை உரிக்கும் இயந்திரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அவர்கிட்டே தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கன்னா நீங்க எந்த ஊரு, உங்க டீடைல்? நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா விவேக்குங்க. நம்ம வந்து சென்னிமலைங்க, ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல சென்னிமலைக்கு பக்கத்துலங்க ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துல ஆடு எல்லாத்துக்குமே பற்றாக்குறை ஆயிட்டாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சரி நம்ம புதுசா ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிங்க தேங்காய் மட்டை வாங்குறதுக்கு வந்து இதனால வந்து மிஷின் இல்லைங்க. இருந்தது கரண்ட்ல இருந்ததுங்க. இப்போ சப்போஸ் இந்த தோப்புலாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் வசதி கிடையாது. அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம லாங்கில் இருந்து கொண்டு டீசல் இன்ஜின் வச்சாலே நம்ம இழுத்துட்டு வரக்கு டிராக்டர் தேவைப்படுது, ஏதோ ஒன்று தேவைப்படுது. சரி நம்ம ஒரு மாற்றாக வந்து நம்ம பிடியில் அட்டாச்மெண்ட் பண்ணி ஓட்டினா போகுது அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ நம்ம பிடி அட்டாச்மெண்ட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த இயந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இயங்குதுங்கன்னா நீங்க வந்து எப்படி எப்படி பிரிச்சு கொடுங்க. இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வந்து எத்தனை காய் வரைக்கும் மட்டை? ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 1000 to 1500 காய் வாங்கலாங்க. இப்போ வந்து எத்தனை ஆட்கள் தேவைப்படுதுன்னா? இப்போதைக்கு ஒரு 3 ஆட்கள் தேவைப்படுதுங்க. 3 காய் எடுத்து அங்க வைக்கிறதுங்க, மிஷின்ல ஒரு ஆள் வைக்கிறதுங்க. அங்க அந்த குடுமையை எடுத்து வர்ற மாதிரி இருந்ததுன்னா குடுமை இல்லாம வேணா 3 பேர் தேவைப்படுங்க. இல்லை எங்களுக்கு குடுமையோட காய் வேணும்னா 2 பேரே போதும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பார்த்துருப்பீங்க லொட்டா வெட்டுற இந்த மாதிரிலாம் ஓடுறதெல்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி அந்த செட்டப்லிங்க பிடிஓலேருந்து எடுத்துங்க நம்ம இங்கிருந்து அவுட்புட் வருங்க. டிராக்டர்லேருந்து இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணி பிடி ஆன் பண்ணோம்னா அங்கிருந்து அவுட்புட் வருங்க. ஓகே, இங்கிருந்து நமக்கு நார்மலாக ஒரு லொட்டா வெட்டுறங்கிற அந்த கலப்பை ஓடுற இதுலேயே தான் அதே கான்செப்ட் தானுங்க. வந்துன்னா நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயர் பெல்ட் இருக்குங்க. இதில் நம்ம வந்து ஒவ்வொரு காயை நம்ம உள்ள வைக்கிறோங்க. உள்ள வைக்கல பார்த்தீங்கன்னா உள்ள வச்சு மட்டை வாங்கி இதில் வந்து மட்டை வந்துருங்க. தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மட்டை வந்துருக்குது. உரிகை மட்டை வந்து இதுல வந்துருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தா நமக்கு வந்து 2 ஓப்பனிங் தெரியுதுங்க. ஆமா. இப்போ இதுல எதுல வந்து காய் வருங்க? அதுல ஆனா இதுல வந்து நீங்க குடுமையோட கேட்டீங்கன்னா குடுமையோட அப்படியே வாங்கி இந்த கேப்ல குடுமையோட வந்துருங்க. சரிங்க. சப்போஸ் எனக்கு களத்துக்கு நான் கொடுக்கணும், நான் வந்து எனக்கு மொட்டைக்காய் வேணும்னீங்கன்னா இந்த சட்டரை நம்ம தூக்கி விட்டு இதை நாம பிளாக் பண்ணிட்டோம்னா பிளாக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இதுல உளுந்துங்க. இந்த கேப் இருக்குங்க, கீழே இதுல கேப் இருக்குங்க. இது மூலியமா வந்துங்க குடும்பக்காய் வந்து இதுல குடுமை கீழே இழுது செட் பண்ணி கீழே குடுமை போயிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காய் வந்துருங்க. கீழே இதுதான் வந்து கீழே போட்ட குடுமை இல்லைங்களா? ஆமா, பிச்சை குடுமை. இதெல்லாம் வந்து பிச்சை குடுமை இல்லையா? ஆமாங்க. சரிங்கண்ணா. ஓகே ஓகே. இப்போ காய் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தோப்புல ஒவ்வொரு சைஸ் வரும். இப்போ இது எல்லாமே உரிச்ச காய் இல்லைங்க? எல்லாமே உரிச்சு வருங்க. இந்த சைஸ் வரல உரிச்சிருக்குதுங்க. வரக்காய் இருக்கு இல்லைங்களா? ரொம்ப தண்ணி அதை வந்து காயிலேயே வந்து தண்ணி சுத்தமா இருக்காது. ஆமாங்க. அந்த காய் உரிச்சிருமா? எல்லா காயும் உரிச்சிருங்க. மொத்தமா வந்து நீங்க ஒரு சொல்றத பார்த்தா ஒரு மணி நேரத்துக்கு 1000 to 1200 காய்ங்கிறப்போ ஒரு 3 நாளோட இதுல வந்து முடிஞ்சிருங்க. நம்ம வந்து 3 நாளுங்கிறது கம்பல்சரி தேவைப்படுமா இல்ல அதோட ஆளுக்கு கம்மியா இருந்தா போதுமா? நம்ம பாக்குற இதுதான் வச்சுங்களேன். மிஷின் நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சா 2 ஆளுக்கு கூட போதுங்க. இதா இருந்தா கொஞ்சம் சீக்கிரம் காய் வந்து சீக்கிரம். ஆனா இதுல எதுவும் பண்ணாதுங்க. இதுவரையும் நம்ம கை போடாங்க. கை உள்ளே விடா ஒன்றும் இல்லை. சேஃப்டி பற்றியில் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து காய் இந்த டைரக்ஷன் விடக்கூடாதுங்க. இந்த டைரக்ஷன் விட்டீங்கன்னா காய் உடச்சிடும். இப்படி வெட்டிங்கன்னா தான் வந்து காய் டேமேஜ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி ஓடி இருக்கீங்க, தோப்பு இவங்களுக்கு தானுங்க. நீங்கள் பக்கத்து ஊருக்கார தோப்பு தானுங்க, காய் மட்டை வாங்கியிருக்கு. நீங்கள் வந்து ரிவ்யூ அவங்ககிட்டே கேட்கலாங்க. ஆனா வணக்கம். எப்படி உரிக்குதுங்க? நல்லா உரிக்குதுங்க. ஆள் உரிக்கிறதுக்கு இது பரவாயில்லைங்க. நம்ம சௌகரியத்துக்கு வந்து ஓட்டி விட்டுறாங்க. ஆனா உரிக்கிறது நல்லா இருக்கு. இந்த காய் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா ஆள் உரிக்கிறாப்புலையும் நல்லா உரிக்கிறாங்க. சரி, நன்றிங்க. எப்படி அந்த இயந்திரம் வேலை செய்யுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது லைவா நம்ம வந்து அவர்கிட்ட எப்படி இருக்குங்கிற தோப்புக்கு ஓனர்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு உபயோகமான விவசாயத்துக்கு உபயோகமான இயந்திரங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப நல்லது. வாங்க அவர்கிட்ட கான்டாக்ட் டீடைல் என்னன்னு கேட்டுக்கலாம். ஆனா உங்களுடைய தொடர்பு எண் மற்றும் உங்களுடைய நேம் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா பாக்குறவங்களுக்கு ஈஸியா இருக்குங்கண்ணா. நம்ம வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் சென்னிமலைங்க பக்கத்துல ஒரு கிராமங்க. நம்ம வந்து தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் போட்டுருக்குங்க. தொடர்பு என்ன பாத்தீங்கன்னா 9092920041ங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க. காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 6 மணி வரை நீங்க கூப்பிடலாங்க. சப்போஸ் யாருக்காச்சும் இந்த மிஷின் தேவைப்படுதுனால நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். பிடிஓ அட்டாச்மெண்ட்ல டிராக்டர்ல போட்டு ஓட்டுற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். மிஷின் நீங்களே பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து இது வேணுங்கிறவங்களும் உங்களுக்கு இது பண்ணிக்குவாங்க, கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணா.